6 அமைச்சர்கள் வேண்டும் ராகுல் காந்தி வைத்த டிமாண்ட். மு.க.ஸ்டாலின் சொன்ன ஒரே பதில். கடந்த ஆண்டு டிசம்பர் 5 அன்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்ததில் தொடங்கி திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அறிவுறுத்தலின்படியே விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசிய தகவல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றது. மு.க.ஸ்டாலினும் காங்கிரஸ் மீது கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18இல் வென்ற காங்கிரஸ் தற்போது 50 தொகுதிகள் வேண்டும் என திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. எங்களுக்கு எம்எல்ஏ சீட் மட்டும் கிடைத்தால் போதாது, எங்களுக்கு அமைச்சரவை பதவி தேவை, ஆட்சியில் பங்கு தேவை. நீங்கள் மெஜாரிட்டி ஆட்சி அமைத்தால் அது நடக்காது. அதனால் மைனாரிட்டி இடங்களில்தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று திமுகவை காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழக அமைச்சரவையில் 35 பேர் திமுகவினர். வேறு கட்சிக்கு இடம் இல்லை. ஆனால் அடுத்த முறை திமுக மைனாரிட்டி இடங்களில் போட்டியிட வேண்டும் அல்லது தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட ஆட்சியில் கூட்டணியினருக்கு இடமளித்த ஆந்திர பிரதேச மாதிரியை திமுக இங்கே பின்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் பிரஷர் கொடுத்து வந்தாலும், ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, ஆட்சியிலும் பங்கில்லை என உறுதியாக இருக்கிறது திமுக. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சிக்குள் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. ஒரு பிரிவினர் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதே அரசியல் ரீதியாக லாபகரமானது என வாதிடுகின்றனர். தாவேகாவுடன் இணைந்தால் அது தொகுதிகளில் போட்டியிடவும், துணை முதல்வர் பதவி, அமைச்சரவை இடங்கள், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் உள்ளிட்ட அதிகார பகிர்வுகளை பெறவும் வாய்ப்பு இருப்பதாக ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் முதல் தேர்விலேயே சுமார் 20% வாக்கு வங்கியை பெறக்கூடும் என்ற கணக்கையும் காங்கிரஸ் போட்டுள்ளது. இதற்கு மாறாக ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி இந்திரா பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் செல்வ பெருந்தகை, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தமிழக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் திமுக உடனான கூட்டணியை தொடர்வதா அல்லது அதிகார பகிர்வுக்கு வாய்ப்பு உள்ள புதிய அணியை தேர்ந்தெடுப்பதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆட்சியில் பங்கு வேண்டும், குறைந்தது 6 முக்கிய அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைக்கு திமுக உறுதியளித்தால் மட்டுமே கூட்டணியை தொடர்வோம் என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதுவும் 6 முக்கிய அமைச்சர்கள் வேண்டும் என்கிற காங்கிரஸ் கோரிக்கையை பரிசீலனை பண்ணக்கூட திமுக தயாராக இல்லை. அப்படி இருக்கையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையவே அதிக வாய்ப்புள்ளது. ஆகையால் விஜய் உடன் காங்கிரஸ் கைகோர்க்க தயாராகிவிட்டதால் இம்மாத இறுதியில் காங்கிரஸ் விஜய் உடனான கூட்டணியை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.